மாணவ மாணவிகளே வணக்கம். இன்றைக்கி நீட் தேர்வுக்கோசரம் திடநிலைமை பாடத்தை பற்றி பார்க்கலாம். இதில் முதல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2009 2020 வரைக்கும் நீட் தேர்வில் கேட்ட வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, முதல்ல திடநிலைமை பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். எஸ்சி அதாவது எளிய கனச்சதுர அலகு கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 1. எளிய கனச்சதுரம்னா கனசதுரத்தின் மூலையில் மட்டும்தான் அணுக்கள் இருக்கும். ஓகே, மூலையில் உள்ள அணு 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அப்போது எளிய கனச்சதுர அலகு கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? NC/8. 8/8 எவ்வளவு? 1. அடுத்தது BCC அப்படின்னா பொருண்மைய கனச்சதுர அலகுக்கூடு. அதில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 2. பொருண்மையம்னா கனசதுரத்தின் மூலையில் அணுக்கள் இருக்கும், மையத்தில் அணு இருக்கும். மூலையில் உள்ள அணு 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. மையத்தில் உள்ள அணு இந்த அலகுக்கூடுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்போது ஓர் அலகுக்கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? NC/8 + NB/1, அதாவது 8/8 + 1/1, 1 + 1 2. அடுத்தது FCC அதாவது முகப்பு மைய கனச்சதுர அலகுக்கூடு. அதில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 4. முகப்பு மையம்னா கனச்சதுரத்தின் மூலையில் அணுக்கள் இருக்கும். முகப்பு மையம் 6 முகப்பு இருக்கு இல்லையா? 6 முகப்பு மையத்தில் அணு இருக்கும். சரியா? மூலையில் உள்ள அணு 8 அலகுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும். முகப்பு மையத்தில் உள்ள அணு 2 அலகுக்கூடுகளால் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளப்படும். அப்போது முகப்பு மைய கனச்சதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? NC/8 + NF/2, 8/8 + 6/2 எவ்வளோ வரும்? 1 + 3 4. நெக்ஸ்ட் கவனிங்க. அடர்த்தியை கண்டுபிடிக்கும் சூத்திரம் என்னென்னா ZM/NA × A3. இசட்னா அலகுக்கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. இப்போ சிம்பிள் கியூப்னா 1, BCCனா 2, FCCனா எவ்வளவு? 4. எம்னா மோலார் நிறை. அதே ஒரு தனிமம் கொடுத்தா அணு நிறை போடணும். நெக்ஸ்ட் NAங்கிறது அவகேட்ரோ எண். அவகேட்ரோ எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? வேல்யூ 6.023 × 1023. ஏங்கிறது அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம். ஓகே, நெக்ஸ்ட் பிராக் சமன்பாடு. பிராக் சமன்பாடுக்கு என்ன ஃபார்முலா? N λ = 2D sin θ. Nன்னா எதிரொலிப்பு படி, லாம்டா எக்ஸ் கதிரின் அலைநீளம், டீனா தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, தீட்டா விளிம்பு விளைவு கோணம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ முக்கியமான பாயிண்ட் தான். எளிய கனச்சதுர அமைப்பில் மூளையில் மட்டும் அணுக்கள் இருக்கும், அந்த அணுக்கள் தொட்டு கொண்டிருக்கும். ஓகே, அப்போ விளிம்பு நீளம் ஏங்கிறது 2R சமம். ஏங்கிறது 2R. சரி, பொருண்மைய கனச்சதுர அமைப்பில் நல்லா கவனிக்கணும். மூளையில் உள்ள அணுவும் மையத்தில் உள்ள அணு தான் தொட்டு கொண்டிருக்கும். சரியா? அப்போ இது 4R. 4R = நான் வச்சுக்கணும் √3A. பொருண்மைய கனச்சதுர அமைப்பில் 4R = √3A. மிக மிக முக்கியம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு FCC. FCC அமைப்பில் எது சொல்லுங்கள்? மூளையில் உள்ள அணுவும் முகப்பு மையத்தில் உள்ள அணு தான் தொட்டு கொண்டிருக்கும். சரியா? அப்போ பாருங்க தெரியும். அதாவது மூளையில் உள்ள அணு, இந்த மூளையும் முகப்பு மையம், சரியா? இந்த 3 அணு தான் தொட்டு கொண்டிருக்கும். அப்போது FCC அமைப்பில்
4R ஈக்குவல் டு √2A. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ திரும்பி சொல்லிடலாமா? காணுங்க. இப்போ எளிய கனசதுரம் அமைப்பில் 2R ஈக்குவல் டு A. பொருண்மைய கனசதுர அமைப்பில் 4R ஈக்குவல் டு √3A. ரைட். நெக்ஸ்ட்டு FCC அமைப்பில் 4R ஈக்குவல் டு √2A. நெக்ஸ்ட் 5வது பாயிண்ட் முக்கியம். SC எளிய கனசதுர அலகுக்கூட்டில் பொதிவு பின்னம் 52.3%. BCC பொருள் மைய கனசதுர அலகுக்கூட்டில் பொதிவு பின்னம் 68%. FCC முகப்பு மைய கனசதுர அலகுக்கூட்டில் பொதிவு பின்னம் 74%. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிக்கணும். இப்போது நெருங்கி பொதிந்த அமைப்பு HCP அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்புன்னு சொல்லுவோம். HCPனா அல்லது CCP. இதில் N கோளங்கள் இருந்தால் எண்முகி துளைகள் எண்ணிக்கை N. அதாவது நெருங்கி பொதிந்த அமைப்பில் N கோளங்கள் அல்லது N அணுக்கள் இருந்தால் எண்முகி துளைகள் அதே எண்ணிக்கை இருக்கும். நான்முகி துளைகள் 2 மடங்காக இருக்கும். 2 × N. ஓகே, சரி. இப்போ எண்முகி துளைனா 6 அணுக்களுக்கு இடைப்பட்ட ஒரு துளை தான். ஓகே, நான்முகி துளைனா 4 கோளம் அல்லது 4 அணுக்களுக்கு இடைப்பட்ட துளை. ஓகே, திரும்பி சொல்லிடலாமா? நெருங்கி பொதிந்த அமைப்பில் N கோளங்கள் இருந்தால் எண்முகி துளைகள் எண்ணிக்கை N, நான்முகி துளைகள் எண்ணிக்கை 2 × N. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியம் ஆர விகிதம். ஆர விகிதம்னா நேரைனி நாரம் டிவைடட் பை எதிரணி நாரம். நேரைனி நாரத்துக்கும் எதிரணி நாரத்துக்குள்ள விகிதம். இது 0.155 to 0.225 இருந்தால் அணைவு எண் 3, அமைப்பு முக்கோண தளம், எடுத்துக்காட்டு B2O3. அதே ஆர விகிதம் 0.225 0.414 இடையே இருந்தால் அணைவு எண் 4, அமைப்பு நான்முகி, எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளெண்ட். ஓகே, ஆர விகிதம் 0.414 0.732 இருந்தால் அணைவு எண் 6, அமைப்பு எண்முகி, எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு. ஆர விகிதம் 0.732 1 இருந்தால் அணைவு எண் 8, அமைப்பு கனசதுரம், எடுத்துக்காட்டு சீசியம் குளோரைடு. ஓகே, அடுத்தது முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த புள்ளி குறைபாடு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ புள்ளி குறைபாடில் முதல்ல இதை 3 வகைப்படுத்துகிறோம். ஒன்று வேதி வினை கூறு விகித குறைபாடு, இன்னொன்று வேதி வினை கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடு, அடுத்தது மாசு குறைபாடு. இப்போ வேதி வினை கூறு விகித குறைபாடு 2 வகை. என்னென்ன? ஷாட்கி குறைபாடு, ஃப்ராங்கல் குறைபாடு. இப்போ ஷாட்கி குறைபாடு எப்படி ஏற்படுதுன்னா, சம எண்ணிக்கை நேரேணி எதிரணி இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு நேரேணி போயிடும், ஒரு எதிரணி போயிடும். இதுக்கு உதாரணம் NaCl. ஷாட்கி குறைபாட்டில் அடர்த்தி குறையும். நெக்ஸ்ட் ஃப்ராங்கல் குறைபாடு. ஃப்ராங்கல் குறைபாடுனா படிக அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய அயனி அவ்விடத்தில் அமையாமல் இடை செருகல் நிலையில் காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அயனி அந்த இடத்துல இல்லாமல் இடை செருகல் நிலையில் காணப்படும். இதுக்கு உதாரணம் AgBr, சில்வர் புரோமைட். இதில் அடர்த்தி குறையாது. ஓகே, நெக்ஸ்ட் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு. இது பார்த்தீங்கன்னா வேதி வினைக்கூறு விகிதத்தில் அமையாத குறைபாடு. அதில் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு, உலோகம் குறையும் குறைபாடு இருக்கு. உலோகம் அதிகமுள்ள குறைபாடில் எதிரயனியை ஒப்பிடும்போது நேரயனி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஓகே, சரி. இதுக்கு உதாரணம் நமக்கு போதும் சோடியம் குளோரைடு, அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடெலாம். உலோகம் குறைபடும் குறைபாடு. இதில் பார்த்தீங்கன்னா எதிரயனியை காட்டிலும் நேரயனி எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இது
மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ள சேர்மங்களில் தான் காணப்படும், படிகங்களை காணப்படும். எடுத்துக்காட்டு FeO ஃபெரஸ் ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் மாசு குறைபாடுனா இது மாசுக்களை சேர்ப்பதால் ஏற்படும் குறைபாடு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கவனிங்க, கேட்மியம் குளோரைடை சில்வர் குளோரைடு படிகத்தில் சேர்த்தினா ஒரு சில்வர் அயனிக்கு பதிலாக கேட்மியம் அயனி பதிலீடு செய்யப்படும். கேட்மியம் அயனியினுடைய இணைதிறன் எவ்வளவு? 2. சில்வர் அயனியின் இணைதிறன் 1. அது நடுநிலைத்தன்மையானது பாதிக்கப்படும். நடுநிலைத்தன்மையை சமன் செய்வதற்காக என்ன ஆகிடும்னா ஒரு Ag+ அயனி படிகத்தை விட்டு போயிடும். சரியா? ஒரு கேட்மியம் அயனி சேர்க்கும்போது ஒரு Ag+ வெளியில் போயிடும். இதுதான் மாசு குறைபாடு. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க. 2015 கேட்ட கேள்வி, ஒரு கனசதுரத்தின் விளிம்பு நீளம் A எனில் பொருண்மைய கனசதுர அமைப்பின் மையத்தில் உள்ள அணுவிற்கும் கனசதுரத்தின் ஏதேனும் ஒரு மூலையில் உள்ள அணுவிற்கும் இடையான தொலைவு. அதாவது கனசதுரத்தின் விளிம்பு நீளம் கொடுத்துறான், ஏன்னு கொடுத்துறாங்க. பொருண்மைய கனசதுர அமைப்பின் மையத்தில் உள்ள அணுவிற்கும் ஏதேனும் ஒரு மூலையில் உள்ள அணுவிற்கும் இடையே உள்ள தொலைவு. உங்களுக்கு தெரியும், இது முழுக்க 4Rன்னு தெரியும். 4R = எவ்வளோ சொல்லியிருக்கேன்? √3a. ஆனால் அவங்க கேட்குறது இதுதான், 2R கேட்குறாங்க. மையத்தில் உள்ள அணுவிற்கும் ஏதேனும் ஒரு மூலையில் உள்ள அணுவிற்கும் இடையே உள்ள தொலைவு. 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. A 2/√3a, B 4/√3a, C √3/4a, D √3/2a. இப்போது பொருண்மைய கனசதுர அமைப்பில் 4R எதுக்கு சமம் சொன்னேன்? 4R = இதுக்கு சமம் √3a. 4Rங்கிறது √3a. அப்போ R = RM = √3/4a. R = √3/4a. அப்போது கனசதுரத்தின் மூலையில் உள்ள அணுவிற்கும் மையத்தில் உள்ள அணுவிற்கும் இடையான தொலைவு 2R. 2R = 2 × R மதிப்பு எவ்வளவு? √3/4a. அப்போ என்ன கட் பண்ணலாமா? அப்போது √3/2a. ஓகே, சரி. ரெண்டாவது ஆப்ஷன் இது, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் தான். ஒரு உலோகம் கனசதுர அமைப்பில் படிகமாகிறது. கனசதுர அமைப்பில் அலகுக்கூட்டின் நீளம் 361 பிகோமீட்டர் நீளம் கொடுத்துறாங்க. கனசதுரத்தின் விளிம்பு நீளம். ஒரு அலகுக்கூட்டில் 4 அணுக்கள் இருந்தால் ஒரு அணுவின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அலகுக்கூட்டில் 4 அணுக்கள் இருந்தால் ஒரு அணுவின் ஆரம் என்ன? ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 80 பிகோமீட்டர், ஆ 108 பிகோமீட்டர், இ 40 பிகோமீட்டர், இ 128 பிகோமீட்டர். 2015 கேட்ட கேள்வி. நல்ல கேள்வி. இப்போது ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 361 பிகோமீட்டர். ஒரு அலகுக்கூட்டில் எவ்வளோ அணுக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க? 4 அணுக்கள். அப்போ அது என்ன அமைப்பு? அது FCC, முகப்பு மைய கனசதுர அமைப்பு. இப்போ முகப்பு மைய கனசதுர அமைப்பில் 4R = எவ்வளோ இருக்கும் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4R = √2a. அப்போ R = √2/4a எவ்வளவு? 361. அப்போது R = √2 மதிப்பு எவ்வளவு? 1.414 × 361/4 அடிச்சிங்கன்னா இங்கே 90.25 வரும். பெருக்கினாக்கா 127.6135 அல்லது 121 பிகோமீட்டர். விடை 4வது இ. ஓகே, நெக்ஸ்ட் கால். 3வது கேள்வி. BCC அலகுக்கூட்டில் காணப்படும் வெற்றிடத்தின் சதவீதம் என்ன? ஏ 48%, பி 23%, சி 32%, டி 26%.
கவனிங்க. பிசிசி அமைப்பில் பொதிவு பின்னம் எவ்வளவு? பிசிசியில் 68%. அதே எஃப்சிசினா 74%. அதே எளிய கனச்சதுரம்னா 52.3. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிசிசியில் பொதிவு பின்னம் 68%. அப்போ வெற்றிடத்தின் சதவீதம்னா 100லிருந்து 68 கழிச்சுட்டு எவ்வளோ வரும்? 32%. ஸோ விடை சிஇ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 4வது கேள்வி பாருங்க. இரும்பு அறை வெப்பநிலையில் பிசிசி அமைப்பில் உள்ளது. அறை வெப்பநிலையில் பிசிசி 900 டிகிரிக்கு மேல் அது எஃப்சிசி அமைப்பாக மாறுது. அறை வெப்பநிலையில் உள்ள இரும்பின் அடர்த்திக்கும் 900 டிகிரி சென்டிகிரேட்டில் உள்ள இரும்பின் அடர்த்திக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சாதாரண வெப்பநிலையில் பிசிசியாக இருக்குது, 900 டிகிரியில் எஃப்சிசியாக மாறுது. சாதாரண வெப்பநிலையில் உள்ள இரும்பினோட அடர்த்திக்கும் அதே 900 டிகிரியில் உள்ள இரும்பினோட அடர்த்திக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஓகே, இதில் வெப்பநிலையை பொறுத்து இரும்பின் மோலார் நிறை அணு நிறை மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஏ √3/√2, பி 4√3/3√2, சி 3√3/4√2, டி 1/2. நல்லா காணுங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் அடர்த்தி என்ன ஃபார்முலா? ZM/N0 ஆர் NA சொல்லுங்கள், ஏக்யூ. இப்போ இசட்னா என்ன? ஓர் அலகு கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை. எம்னா மோலார் நிறை, N0னா அவகேட்ரோ எண், ஏனா அலகு கூட்டின் விளிம்பு நீளம். இப்போ பிசிசி அமைப்பில் எவ்வளோ ஒரு அலகு கூட்டில் அணுக்கள் இருக்கும்? 2. சரியா? இப்போ 4R = எவ்வளவு ஃபார்முலா எனக்கு தெரியுமில்ல? 4R = √3a. அப்போ ஏ என்ன வரும்? 4/√3r. ஓகே, இப்போ ஏன் மதிப்பு 4/√3r. அதே எஃப்சிசி அமைப்பில் ஒரு அலகு கூட்டில் அணுக்கள் எண்ணிக்கை Z எவ்வளவு? 4. எஃப்சிசியில் பார்த்தீங்கன்னா 4R = √2a. அப்போ ஏ விளிம்பு நீளம் 4/√2r. அப்போ ஏ ஈக்குவல் இப்போ 4 எப்படி நம்ம எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாமா? ஒரு 2ல் 2 ரூட்டு இருக்குமா? ஒரு ரூட்டு கட் ஆயிடுச்சுன்னா 2√2. ஓகே, சரி. இப்போது நல்லா கவனிங்க. அடர்த்தி சாதாரண வெப்பநிலை RTனா ரூம் டெம்பரேச்சர். சாதாரண வெப்பநிலையில் உள்ள அடர்த்திக்கும் 900 டிகிரியில் உள்ள அடர்த்திக்குள்ள விகிதம் என்ன ஃபார்முலா? ZM/N0 A³ BCC, ZM/N0 A³ FCC. Z மதிப்பு என்ன? பிசிசியில் 2. மோலார் நிறை M, மாறிலி இல்லையா? அவகேட்ரோ எண் 4/√3r ஹோல் கியூப். அதே மாதிரி எஃப்சிசியில் Z மதிப்பு 4, M/N0 2√2r ஹோல் கியூப். இப்போது M/N0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ 2/4 வரும். இந்த 2√2r எங்கே போய்டும்? மேலே போய்டும். அப்போ 2√2r ஹோல் கியூப் பை 4√3r ஹோல் கியூப். இதை கியூப் பண்ணுங்கள். 2³ 8 வரும். சரியா? அடுத்து இது என்ன வரும் பாருங்கள்? √2 × √2 3 ரூட்டு இல்லையா? √2 × √2 × √2னா √2 வரும். 2√2r³. அடுத்தது 4³ என்ன? 64r³. கீழே √3³ அதை க்யூப் பண்ண என்ன வரும்? √3 × √3 மேலே வந்துடும்ல √3³. அப்போ √3 × √3 × √3னா 3√3. நீங்கள் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 3√3/4√2 ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் காணும். 5வது கேள்வி. ஏபி பிசிசி அமைப்பில் படிகமாகிறது. ஏபிங்கிற ஒரு அயனி படிகம் பிசிசி அமைப்பில் படிகமாறு அலகு கூட்டின் விளிம்பு நீளம் ஏ கொடுத்துறாங்க. எவ்வளோ மதிப்பு? 387 பிகோமீட்டர். 2 எதிரெதிர் அயனிகளுக்கு இடையேயான தொலைவு கேட்குறாங்க. இப்போது பிசிசின்னா எப்படி இருக்கும்? கனச்சதுரத்தின் மூலையில் இருக்கும், மையத்தில் இருக்கும். இப்போ மூலையில் பார்த்தீங்கன்னா நேர் அயனி இருக்குதுன்னு வச்சுக்கோ, மையத்தில் எதிர் அயனி இருக்கும். நீங்கள் ஒரு
தனிமமாக கொடுத்தீங்கன்னா 4Rன்னு போடுவீங்க இல்லையா. இப்போது ஒரு சேர்மமாக இருந்தால் இது வந்து நேரயனி, இது எதிரணி இல்லையா. அப்போது இதனுடைய நேரயனி ஆரம் சரியா, இது நேரயனியின் ஆரம், இது 2 எதிரணியின் ஆரம் R-R-. அதனால் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா 2 × R+R-. ஒரு தனிமமாக இருந்தால் 4R போடுங்க, ஒரு அயனி சேர்மமாக இருந்தால் 2 × R+R-. பிசி அமைப்பில் இது எவ்வளோ ஈக்குவல் டு √3a. அப்போது R+R- ஈக்குவல் டு √3/2a. அப்போ R+R- √3/2a மதிப்பு எவ்வளவு 387. சிம்பிளிஃபை பண்ணால் 335.142, அதாவது 335 பிகோமீட்டர். ஆப்ஷன் ஏ. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. ஏ வந்து 335 சொல்ல மறந்துட்டேன், பி 250, சி 200 பிகோமீட்டர், டி 300 பிகோமீட்டர். சரியான விடை ஏ 335 பிகோமீட்டர். 6வது XY என்ற திண்மம் NaCl வடிவமைப்பை உடையது. என்ன வடிவம்? NaCl. நேரயனியின் ஆர மதிப்பு 100 பிகோமீட்டர் எனில் எதிரயனியின் ஆர அமைப்பு கேட்குறாங்க. ஆர விகிதம், ஆர மதிப்பு, மதிப்புன்னு வச்சுக்கலாம். 2011 கேட்ட கேள்வி. ஏ 275.1 பிகோமீட்டர், பி 322.5 பிகோமீட்டர், சி 241.5 பிகோமீட்டர், டி 165.7 பிகோமீட்டர். உங்களுக்கு தெரியும் NaCl அமைப்பில் அணைவு எண் எவ்வளவு? 6 சரியா. அணைவு எண் 6 தெரியும். ஆர விகிதம், அதாவது நேரயனியின் ஆரத்துக்கும் எதிரயனியின் ஆரத்துக்குள்ள விகிதம் எவ்வளவு? 0.414. நமக்கு நேரயனியின் ஆரம் தெரியும், அப்போ எதிரணி தான் கேட்குறாங்க. அப்போ எதிரணிக்கு என்ன வரும்? R- R+/0.414, 100/0.414, தட்ஸ் ஈக்குவல் டு 241.5 பிகோமீட்டர். ஆப்ஷன் இது சி 241.5 பிகோமீட்டர். நெக்ஸ்ட் கவனி. 7வது கேள்வி. காப்பர் FCC கனச்சதுர அமைப்பில் படிகமாகிறது. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் 361 பிகோமீட்டர். இப்படி என்றால் காப்பர் அணுவின் ஆரம் கேட்குறாங்க. ஏ 157 பிகோமீட்டர், பி 181 பிகோமீட்டர், சி 108 பிகோமீட்டர், டி 128 பிகோமீட்டர். 2009 கேட்ட கேள்வி. இப்போது காப்பர் எப்படி படிகமாகுது? FCC கனச்சதுர அமைப்பில். இப்போ FCC அமைப்பில் 4R = √2a. அப்போ R என்ன வரும்? √2/4a. R = √2/4. a மதிப்பு எவ்வளவு? 361. √2 மதிப்பு எவ்வளவு? 1.414/4, 361. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா 127.6135, தட்ஸ் ஈக்குவல் டு 128 பிகோமீட்டர். ஆன்சர் டி 128. நெக்ஸ்ட் காணி. 8வது கேள்வி. லித்தியம் அணு BCC அமைப்பில் படிகமாகிறது. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் ஏ 351 பிகோமீட்டர். லித்தியம் அணு BCC அமைப்பில் படிகமாகுது. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் ஏ 351 பிகோமீட்டர் எனில் லித்தியம் அணுவின் ஆரம் என்ன? இது 2009 கேட்ட கேள்வி. ஏ 151.8 பிகோமீட்டர், பி 75.5 பிகோமீட்டர், சி 300.5 பிகோமீட்டர், டி 240.8 பிகோமீட்டர். இப்போ BCC அமைப்புனா தெரியும். 4R = √3a, R = √3/4a, √3/4. a மதிப்பு 351. சிம்பிளிஃபை பண்ணால் 151.8 பிகோமீட்டர். ஆப்ஷன் எழுது ஏ. நெக்ஸ்ட் 9வது கேள்வி.
நல்லா கவனிங்க. இப்போ ஏ ப்ளஸ் மற்றும் பி மைனஸ் ஆகியவற்றின் அயனி ஆர மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. 0.98 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் மற்றும் 1.81 இன்ட்டு 10⁻⁻10 மீட்டர் ஆகும். நேரயனின் ஆரம் எதிரயனின் ஆரம் கொடுக்கப்பட்டது. ஏபியில் உள்ள ஒவ்வொரு அயனியின் அணைவு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஏ 8, பி 2, சி 6, டி 4. 2014 கேட்ட கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஆர விகிதம் கண்டுபிடிக்கணும். அணைவு எண் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஆர விகிதம். ஆர விகிதம்னா நேரயனின் ஆரம் பை எதிரயனின் ஆரம், தட்ஸ் ஈக்குவல் டு 0.98 இன்ட்டு 10⁻⁻10 பை 1.81 இன்ட்டு 10⁻⁻10. சிம்பிளை பண்ணினா வரும் 0.541. இது எதுக்குள் அமையுது? 0.414 to 0.732க்குள் அமையுது இல்லையா? அமைஞ்சதுன்னா அணைவு என்னென்ன? 6. ஒவ்வொரு அயனியினுடைய அணைவு எண் 6. இது சோடியம் குளோரைடு அமைப்பை ஒத்துள்ளது, அதாவது எண்முகி அமைப்பை ஒத்துள்ளது. ஓகே, சரி. 10வது கேள்வி, 2017 கேட்ட கேள்வி. ஷாட்கி குறைபாடு எது தவறான கூற்று? ஷாட்கி குறைபாட்டில் படிகங்களின் அடர்த்தி குறைகிறது. சரி, இதை ஒரு நேரணி ஒரு எதிரணி இல்லாமல் படுது, அடர்த்தி குறையும். ரைட். NaCl மின்கடத்தா பொருள் திடநிலைமையில். சரி, NaCl திடநிலைமையில் மின்கடத்தா பொருள். சிலிக்கன் குறைக்கடத்தி, அதுவும் சரிதான். குவார்ட்ஸ் அழுத்த மின்விளைவு படிகம். அழுத்தத்தை கொடுக்கும்போது அது மின்சாரத்தை கடத்தும். கரெக்ட் தான். 3வது பாருங்கள். நேரயனி எதிரயனின் உருவளவு சமமாக உள்ள படிகத்தில் ஃப்ராங்கல் குறைபாடு ஏற்படுகிறது. இது தவறு. ஃப்ராங்கல் குறைபாடு எப்போ ஏற்படுனா நேரயனி மற்றும் எதிரயனின் உருவளவில் வேறுபடணும். ஓகே. டி பார்த்தீங்கன்னா Fe 0.93O உலோகம் குறைவுபடும் குறைபாட்டை கொண்டிருக்கும். அது சரி. அப்போது தவறான கூற்று 3வது. நேரயனி எதிரயனி உருவளவு சமமாக உள்ள அயனி படிகங்களில் ஃப்ராங்கல் குறைபாடு ஏற்படுகிறது. தவறான கூற்று. நெக்ஸ்ட் 11வது கேள்வி கவனிக்க. 11வது கேள்வி கவனிக்க. ஃப்ளூரைடு வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் ஃப்ளூரைடில் காணப்படும் கால்சியம் மற்றும் ஃப்ளூரைடு அயனிகளின் அணைவு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ளூரைடு வடிவமைப்பை பெற்றுள்ள கால்சியம் ஃப்ளூரைடில் காணப்படும் கால்சியம் மற்றும் ஃப்ளூரைடு அயனிகளின் அணைவு எண் என்ன? 2017 கேட்ட கேள்வி. ஏ 4 மற்றும் 2, பி 6 மற்றும் 6, சி 8 மற்றும் 4, டி 4 மற்றும் 8. இப்போ கால்சியம் ஃப்ளூரைடு படிகத்தில் கால்சியம் அயனி FCC அமைப்பில் உள்ளது. இப்போ கால்சியம் அயனி FCCனா கனச்சதுரத்தின் மூலையில் இருக்கும் 6 முகப்பு மையம். 1 2 3 4 5 6 6 முகப்பு மையத்தில் கால்சியம் அயனி இருக்கும். ஓகே. ஃப்ளூரைடு அயனி நான்முகி துளையில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனச்சதுரத்தில் 2 நான்முகி துளை இருக்கும். இந்த கனச்சதுரத்தில் 2 நான்முகி துளை, இதில் 2, இதில் 2. சரியா? அப்போது ஃப்ளூரைடு அயனி 8 நான்முகி துளையில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கால்சியமும் 8 ஃப்ளூரைடு அயனிகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். பாரு, 1 2 3 4, இந்த அலகு கூட்டில் ஒரு 4. சரியா? அதே போல் ஒவ்வொரு ஃப்ளூரைடும் 4 கால்சியம் அணுக்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஃப்ளூரைடும் 4 கால்சியம் அணுக்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போது கால்சியத்தினுடைய அணைவு எண் 8, ஃப்ளூரைடின் அணைவு எண்ணளவு 4. 8 மற்றும் 4. கரெக்டாக? ஒவ்வொரு ஃப்ளூரைடும் 4 கால்சியத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் இ. ஓகே. நெக்ஸ்ட்டு காணும். இது முக்கியமானது. அடர்த்தி
வச்சுட்டு கணக்கு. லித்தியம் பிசிசி அமைப்பை உடையது. இதன் அடர்த்தி கொடுத்துருக்காங்க 530 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி கொடுத்தாச்சு. அணு நிறை 6.94 கிராம் மோல் இன்வர் அணு நிறை கொடுத்தாச்சு. லித்தியம் அணுவின் ஓர் அலகு கூட்டின் விளிம்பு நீளம் என்ன? அதாவது லித்தியம் பிசிசி அமைப்பை உடையது. அடர்த்தி 530 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி கொடுத்தாச்சு. அணு நிறை 6.94 கிராம் மோல் இன்வர். லித்தியம் அணுவின் ஓர் அலகு கூட்டின் விளிம்பு நீளம் கேட்குறாங்க. அவகேட்ரோ எண் 6.02 10⁻23 மோல் இன்வர் 2016 கேட்ட கேள்வி. ஏ 527 பிக்கோமீட்டர், பி 264 பிக்கோமீட்டர், சி 154 பிக்கோமீட்டர், டி 352 பிக்கோமீட்டர். காணி. இப்போது உங்களுக்கு தெரியும் பிசிசி அமைப்பில் ஒரு அலகு கூட்டில் அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 2. சரி, இப்போது அடர்த்தி எவ்வளவு? 530 கிலோகிராம் மீட்டர் -3. இதை நீங்கள் கிராம் பர் சிசிக்கு மாற்றணும். 530 × 1000 பெருக்கணும், கிராமில் மாற்றிடணும். அதே மாதிரி 1 மீட்டர் கியூப்னா எவ்வளோ? 1 மீட்டர்னால் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் ஹோல் டு தி பவர் கியூப். அப்போ டி அடர்த்தி என்ன வரும்? 530 × 1000 by 10000 6 0 வரும். சிம்பிளை பண்ணால் 0.53 கிராம் சென்டிமீட்டர் -3. அப்போ அடர்த்தியை கிலோகிராம் மீட்டர் -3 கொடுத்ததை கிராம் சென்டிமீட்டர் -3 மாற்றினோம். லித்தியத்தின் அணு நிறை எவ்வளவு? 6.94 கிராம் மோல் இன்வர். ஓகே, அவகேட்ரோ எண் மதிப்பு 6.02 10⁻23 மோல் இன்வர். அப்போது அடர்த்திக்கு ஃபார்முலா இது இசட் அணு நிறை. ஒரு தனிமம் கொடுத்தா அணு நிறை போடணும். பை அவகேட்ரோ எண் ஏ கியூப். இப்போ விளிம்பு நீளம் தானே கேட்குறா. அப்போ ஏ கியூப்னா என்ன வரும்? இசட் அணு நிறை NA × D. Z மதிப்பு எவ்வளவு? 2. அணு நிறை 6.94. அவகேட்ரோ எண் 6.02 × 10⁻23. டென்சிட்டி எவ்வளவு? 0.53. சிம்பிளிஃபை பண்ணால் ஏ கியூப் 43.5 10⁻24 சென்டிமீட்டர் கியூப். இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ -24க்கு -8 தான் கியூப் ரூட். இதுக்கு எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா இதை நீங்கள் லாக் எடுக்கணும். லாக் எடுத்துட்டு நடிக்கிறேன். இப்போ ஏ கியூ மதிப்பு எவ்வளவு? 43.5 × 10⁻24 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா இதனுடைய கியூப் ரூட் -24க்கு -8 சென்டிமீட்டர் வரும். இது கியூப் ரூட் எப்படி எடுக்கணும்? இதனுடைய மடக்கை எடுத்துகிட்டு 3ஆல் வகுத்துட்டு எதிர் மடக்கை பார்த்தீங்கன்னா 3.52 வரும். இது சென்டிமீட்டரில் இருக்குது. இதை மீட்டரை மாற்றணும்னா டிவைடட் பை 100, அதாவது × 10⁻−2 போட்டிங்கன்னா அப்போது 3.52 × 10⁻−10 மீட்டர். இப்போ பிக்கோ மீட்டராக மாற்றணும்னா பிக்கோ மீட்டர்னா 10⁻−12 மீட்டர். அதனால் இதை 100ஆல் பெருக்கிடலாம், 352 ஆகிடும். இதை 100ஆல் வகுத்தினா 10⁻−12 மீட்டர். இதுதான் நம்ம பிக்கோ மீட்டர் சொல்கிறோம். 352 பிக்கோ மீட்டர். ஆப்ஷன் டி 4. ஓகே, நெக்ஸ்ட் காணி 13. சரியான விடை தேர்ந்தெடு. 2015 வருஷம் கேட்ட கேள்வி. ஃப்ராங்கல் குறைபாடில் படிக திடப்பொருளின் அடர்த்தி குறைகிறது. தவறு. ஷாட்கி குறைபாடு தான் குறையும்.
ஃப்ராங்கல் குறைபாடு இடமாறும் டிஸ்லோகேஷன் விளைவு. கரெக்டு. இதில் அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய அயனி அந்த இடத்தில் அமையாமல் இடைச்செருகல் நிலையில் காணப்படும். 3வது, ஃப்ராங்கல் விளைவு கார உலோகங்களின் ஹாலைடுகளில் காணப்படும். தவறு. கார உலோக ஹாலைடில் ஷார்ட்கி குறைபாடு தான் காணப்படும். 4வது, ஷார்ட்கி குறைபாடு படிக திடப்பொருளின் அடர்த்தியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. தவறு. ஷார்ட்கி குறைபாட்டில் அடர்த்தி குறையும். அப்போ சரியான விடை இது ஃப்ராங்கல் குறைபாடு இடமாறும் விளைவு. 14வது காணி. ஒரு உலோகம் FCC அமைப்பில் படிகமாகிறது. அலகு கூற்றின் விளிம்பு நீளம் குட்டுதான். ஏ அளவு 404 பிக்கோமீட்டர். உலோகத்தின் அடர்த்தி 2.72 கிராம் சென்டிமீட்டர் -3. அடர்த்தியை கொடுத்தாச்சு. உலோகத்தின் மோலார் நிறை என்னன்னு கேட்குறாங்க. மோலார் நிறை அவகேட்ரோ எண் மதிப்பு 6.02 × 10⁻23 மோல் இன்வர். 2013 கேட்ட கேள்வி. திரும்பி சொல்கிறேன். ஒரு உலோகம் FCC அமைப்பில் படிகமாது விளிம்பு நீளம் கொடுத்துட்டாங்க, அடர்த்தி கொடுத்தாச்சு, மோலார் நிறை. ஆப்ஷன் பாருங்கள். ஏ 27 கிராம் மோல் இன்வர், பி 20 கிராம் மோல் இன்வர், சி 40 கிராம் மோல் இன்வர், டி 30 கிராம் மோல் இன்வர். இப்போ FCC அமைப்பில் Z எவ்வளவு? 4. ஒரு அலகு கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை 4. ஏ எவ்வளவு? 404 பிக்கோமீட்டர். 404 × 10⁻12 மீட்டர். இதை நீங்கள் 10⁻−10 மாற்றிடலாமா? அதாவது 100ஆல் வகுத்துடுறேன். இதை 100ஆல் பெருக்கிடலாம். அப்போ 100ஆல் வகுத்தினா 4.04, 100ஆல் பெருக்கினா 10⁻−10 மீட்டர். ஓகே. இதை சென்டிமீட்டரை மாற்றணும்னா ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போது 100ஆல் பெருக்கிடலாம். 4.04 10⁻−8 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ நமக்கு சரி ஏ தெரிஞ்சு போச்சு. ஏ சென்டிமீட்டரில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடர்த்தி 2.72 கிராம் சென்டிமீட்டர் -3 தெரியும். எம் கேட்குறாங்க. மோலார் நிறை என்ன ஃபார்முலா பாருங்கள். காணி. இப்போ டி = அடர்த்தி = ZM/. அவகேட்ரோ எண் × AQ. இப்போ மோலார் நிறை எம் தானே கேட்குறாங்க. இப்போ டி × N0 AQ/Z. அடர்த்தி 2.72, அவகேட்ரோ எண் 6.02 10⁻23, ஏ மதிப்பு 4.04 10⁻−8 whole cube by 2. 2 தான் FCC தானே. சாரி, FCCனா Z = 4. சாரி, Z = 4. நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 26.99. அப்போ 27 கிராம் மோல் இன்வர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15 பாருங்கள். நெருங்கி பொதிந்த அமைப்பில் ஒவ்வொரு அணுவிற்கும் உள்ள எண்முகி துளைகள் எண்ணிக்கை ஏ 1, பி 3, சி 2, டி 4. 2012 கொஸ்டின். இப்போ எண்முகி துளை எண்ணிக்கைன்னா அலகு கூட்டில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை தான். சரியா? இப்போ சிசிபி அதாவது நெருங்கி பொதிந்த அமைப்பில் உள்ள அலகு கூட்டில் அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 4. FCCயில் தான். ஓகே. அதே மாதிரி HCPயில் 4 தான். இப்போ எண்முகி துளைகள் எண்ணிக்கையும் அதே 4 தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 16. ஒரு உலோகம் FCC அமைப்பில் படிகமாகிறது. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் 408 பிக்கோமீட்டர். உலோக அணுவின் விட்டமின் கேட்குறாங்க. 2012 கேட்ட கேள்வி. ஏ 288 பிக்கோமீட்டர், பி 408 பிக்கோமீட்டர், சி 144 பிக்கோமீட்டர், டி 204 பிக்கோமீட்டர். இப்போ ஒரு அணுவானது ஒரு உலோகமானது FCC அமைப்பில் படிகமாகுது. இப்போ FCC அமைப்புனா சொல்லியிருக்கேன் 4R =
எதுக்கு சமமாக இருக்கும்? √2a. இப்போ விட்டம்னா என்ன? 2r இல்லையா? அல்லது நீங்கள் ஆரை கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் பெருக்கலாம். அல்லது விட்டம்னா 2r. ஓகே, சரி. அப்போ 2rக்கு என்ன வரும் நமக்கு? அதாவது 4rனா √2a, 2rனா இதில் பாதி தானே, 4rனா √2a, 2rனா இதில் பாதி. இப்போ என்ன வரும்? √2/2a, √2/2, a மதிப்பு 408, ரூட்டுக்கு என்ன 1.414, இது அடிச்சுனா 204 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 288 பிகோமீட்டர். 17வது கேள்வி கொஞ்சம் கடினமாக இருக்கும், நல்லா கவனிங்க. ஒரு கலப்பின் ஆக்சைடு நெருங்கி பொதிந்த அமைப்பு சிசி அமைப்பு உடையது. அலகுக்கூடு ஆக்சைடு அயனிகளால் ஆனது. நெருங்கி பொதிந்த அமைப்பு ஆக்சைடு அயனிகளால் ஆனது. 4/1 நான்முகி துளைகள் ஏ என்ற இறுதி இணைதிறன் கொண்ட உலோகத்தினாலும் எண்முகி துளைகள் ஒற்றை இணைதிறன் கொண்ட பி என்ற உலோகத்தினாலும் நிரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஆக்சைடின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. 2012 கேட்ட கேள்வி. ஏ AbO2, பி A2BO2, சி A2B3O4, டி AB2O2. உங்களுக்கு தெரியும், நெருங்கி பொதிந்த அமைப்பு ஆக்சைடு அயனிகளால் ஆனது. நெருங்கி பொதிந்த அமைப்பில் உள்ள அணுக்கள் அயனிகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? 4. ஓகே, அப்போ 4 ஆக்சைடு அயனி இருக்குது. இப்போது நான்மிகு துளைகள் எண்ணிக்கை எவ்வளவு அயனியோ அல்லது அணுவோ இருக்குதோ அதோட 2 மடங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான்மிகு துளைகள் எண்ணிக்கை 2 × n 2 × 4 8 வரும். 4/1 நான்முகி துளைகள் இரு இணைதிறன் கொண்ட உலோகத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. அப்போ 8ல் 4ல் 1 இல்லையா? அப்போ 1/4 × 8 எவ்வளவு? 2. இந்த 2ல் மட்டும்தான் 2 இணைதிறன் கொண்ட ஏ என்ற அயனி இருக்குது. அப்போ A2 + அயனி எண்ணிக்கைனா 1/4 × 8 2. சரி, எண்மிகு துளைகள் எண்ணிக்கை எவ்வளவு? எண்மிகு துளைங்கிறது அதே, அதாவது அந்த நெருங்கி பொதிந்த அமைப்பில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை தான், சரியா? அதே 4 தான் இருக்கும். பாருங்க, எண்மிகு துளையில் பி ஒரு இணைதிறன் கொண்ட அயனி உள்ளது. அப்போ பி + அயனி எண்ணிக்கை எவ்வளவு? 4. சரியா? அடுத்தது A2 + B + O2- விகிதம். A2 + 2 இருக்குது, B + 4 இருக்குது, ஆக்சைடு அயனி 4. விகிதம் பார்த்தீங்கன்னா 1:2:2. அப்போ வாய்ப்பாடு AB2O2. ஓகே, விடை வந்து இ. நெக்ஸ்ட் 18 பாருங்கள். வைரத்தின் ஒரு அலகு கூட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 2013 கேட்ட கேள்வி. 6, 1, 4, 8. வைரங்கிறது ஜிங்க் பிளெண்ட் ZnS அமைப்பை பெற்றுள்ளது. கார்பன் அணுக்கள் FCC அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் கார்பன். FCCனா கனச்சதுரத்தின் மூலையிலையும் 6 முகப்பு மையத்தில் இருக்கும். மற்றும் கார்பன் அணுக்கள் நான்முகி துளையில் பாதி நான்முகி துளையில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான்முகி துளையில் பாதியில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போது இதில் 8 நான்முகி துளைன்னு சொன்னேன்ல, இங்கே 2 2 2 2, அதில் 4ல் மட்டும்தான் கார்பன் இருக்கும். இப்போ வைரத்தில் பார்த்தீங்கன்னா கனச்சதுரத்தின் மூலையில் இருக்கும், 6 முகப்பு மையம், நான்முகி துளையில் 4 இருக்கும். அப்போது அலகு கூட்டில் உள்ள கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை என்ன ஃபார்முலா? 8 மூலையில் இருக்கிறது 8 × 1/8, 6 முகப்பு 6 × 1/2, 4 நான்முகி துளை ப்ளஸ் 4. அப்போது 1 வருமா? 1 3 4 கூட்டினா 8. ஆன்சர் இ. 19 நேரயனி சி எதிரயனி ஏயினாலும் ஒரு சேர்மம் உருவாகிறது. எதிரயனி HCP அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பில் உள்ளது. எதிரயனி. நேரயனி 75% எண்முகி துளையில் உள்ளது. சேர்மத்தின் வாய்ப்பாடு என கேட்கலாம். 2019 கேட்ட கேள்வி. C2A3, B C3A2, C C3A4, D C4A3.
இப்போது நெருங்கி சரி ஏ வந்து எப்படி இருக்குது HCP அமைப்பில் உள்ளதா எதிரணி கரெக்டு. அப்போது HCP அலகு கூட்டில் உள்ள எதிரணி எண்ணிக்கை எவ்வளவு 4. ஓகே சரி. இப்போ எண்முகை துளைனா எதிரணி எண்ணிக்கை தான், அந்த HCP அலகு கூட்டில் உள்ள அயனிகள் எண்ணிக்கை தான் இருக்கும் எண்மிகை துளை. அது எவ்வளோ இருக்கும் 4. அந்த எண்மிகை துளையில் 75% தான் நேரணிகள் உள்ளது. அப்போ 75% நேர்மின் துளைகள் 75% எண்மிகை துளைகள் நேரணிகளால் நிரப்பப்பட்டுள்ளது. ஓகே அப்போ இப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 75% 4ல் 75% போட என்னது 3. ஓகே அப்போது 3 தான் நேரயனி. அப்புறம் நேரயனிக்கும் எதிரணிக்குள்ள விகிதம்னா 3:4. அப்போ ஃபார்முலா என்ன வரும் C3A4. வாய்ப்பாடு C3A4 விடை சி. லாஸ்ட் கேள்வி பாருங்கள். ஒரு உலோகம் BCC அமைப்பை உடையது. அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் 288 பிகோமீட்டர். உலோகத்தின் அணு ஆரம் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன். A √3/4 288, B √2/4 288, C 4/√3 288, D 4/√2 288. இப்போ BCC அமைப்பில் உங்களுக்கு தெரியும் 4R = எவ்வளவு √3A. 4R = √3A BCCயில். அப்போ R என்ன வரும் √3/4A. R = √3/4. A மதிப்பு எவ்வளவு 288. இதுதான் ஆன்சர். சுருக்காமல் தான் ஆன்சர் கொடுத்துறாங்க. ஆப்ஷன் A. ஓகே தேங்க்யூ.